மரியாதையா என் புருஷனை விட்டு. என் தங்கச்சி உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணா? எதுக்குடா என் தங்கச்சி குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வந்தீங்க? உங்களா எங்களை கொண்டுடாத. நடந்த விஷயங்கள்ல எங்க தப்பு எதுவும் இல்ல. இது எல்லாத்தையும் இவன் தான் செய்ய வச்சான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சூரியகாந்தம். நீங்க என்ன சொன்னாலும் என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ண உங்களை உயிரோட விடமாட்டேன்டாடா. இவங்க முகத்துக்காக உங்களை உயிரோட விட்டுட்டு போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு சாயந்தரத்துக்குள்ள ஆகாஷ விடுதலை பண்ண வைக்கணும். இல்ல அக்கா ஃப்ரூட்ஸ். ஹாய். ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு அழகா இருந்த ஜாடிய உடைச்சிட்டீங்க. தரித்திரம் தரித்திரம் முடிச்சிடுங்க. அண்ணி. ஓ நீயா? ஏதோ பிச்சைக்காரின்னு நினைச்சேன். குழந்தைங்களை இவ்வளவு கேவலமாவா வளர்க்கறது? வெக்கமா இல்ல உனக்கு? தாய போலதானே பிள்ளைங்களோ. வந்து நிக்கிற கோலத்தை பாரு. என் நிலைமை இப்படி வந்திருக்கேன் அண்ணி. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. யாருக்கு என்ன துரோகம் பண்ணானோ அனுபவிக்கிறான். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அவர் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாதா சித்தி? 3 கோடி கட்டலன்னா அவரை வெளியே விட மாட்டாங்களா? இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லி 3 கோடி சுருட்டிட்டு போகலான்னு வந்தியாகும். இப்ப வரைக்கும் உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் என் வீட்டுக்காரர் நிறையவே செஞ்சுட்டாரு. மிச்சத்தையும் தொடச்சிட்டு போலான்னு வந்தியா? ஐயோ அதெல்லாம் இல்ல அண்ணி. இப்ப என் நிலைமை என்னடி? உன் நிலைமை அந்த வீட்டுல கால் எடுத்து வச்சு உன் புருஷனை கடன்காரனாக்கி ஜெயில நிறுத்திட்ட. இப்ப இங்க வந்து நின்னு எங்களை இங்க நிறுத்த போற? என்ன பேசுறீங்க அண்ணி? எந்த பொண்ணாவது பிறந்த வீடு அழிஞ்சு போன நினைப்பாளா? என் அண்ணன் 100 ஆயுசு நல்லா வாழணும். என் பிறந்த வீட்டு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப எதுக்கு நீங்க வந்த? நந்தோ, நான் சொல்லி புரிய வைப்பேன்ல. இங்க பாருமா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் எல்லாம் புகுந்த வீட்டுலதான். கல்யாணமாயி 3 பசங்க பிறந்தப்புறம் கூட இன்னைக்கும் பிறந்த வீடு அண்ணன் கஷ்டம்னு லிஸ்டை ஏத்திக்கிட்டே இருந்தா உன் அண்ணன் குடும்பம் என்ன ஆகுறது? இப்ப கொஞ்ச நாளாதான் ஏதோ இவங்க நிம்மதியா இருக்காங்க. மறுபடியும் நீ இந்த குடும்பத்துல வந்து அதை கெடுத்துறாத. என் அண்ணனுக்கு கெட்டது நடக்கணும்னு நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன். என் அண்ணன் நீ சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அது உண்மைன்னா நீ வந்த வழியே திரும்பி போயிடு. அது மட்டும் இல்ல, கோர்ட்ல கட்ட வேண்டிய அந்த 3 கோடிய பத்தி நீ எந்த நிலைமையிலையும் உன் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. சரி அண்ணி, சொல்ல மாட்டேன். இன்னைக்கு என் பிறந்த நாள், ராக்கி பண்டிகை. அண்ணன் வந்ததும் அவருக்கு ராக்கி கட்டிட்டு போயிடுறேன். ஏன் ராக்கி கட்டலன்னா செத்துருவியோ? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அண்ணனுக்கு ராக்கி கட்டாம இருந்ததே இல்ல. இனிமே இரு. நீயும் உங்க அண்ணனும் எவ்வளவு தூரம் பிரிஞ்சு இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவங்க சேர்ந்து இருப்பாங்க. இன்னும் ஏன் இங்க நிக்கிற? போ வெளிய. போயிடுறோம் அண்ணி. பசங்க பசிக்குதுன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அண்ணி. சாப்பிட்டதும் போயிடுறோம். பசங்க தானேன்னு அனுதாபம் காட்டாத. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இருந்து அவங்க அண்ணனை பாத்துட்டு போலான்னு பிளான் பண்றான். முதல்ல தரித்திரம் பிடிச்சவளை விரட்ட பாரு. ஹேய், மரியாதையா சொல்றேன், உங்க அண்ணன் இங்க வரதுக்குள்ள உன் பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியே போ. போயிடு அண்ணி. பசங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு. சாப்பாடும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. ஏய், கடைசி தடவையா சொல்றேன், கேட்டுக்க. இனிமே நீ உங்க அண்ணனை பார்த்தாலும் உன் கஷ்டத்தை பத்தி அவர்கிட்ட சொன்னாலும் உங்க அண்ணன் செத்ததுக்கு சமம்.
அதாண்டி புரியல. மரியாதையா சொன்ன கேட்க மாட்டேன். ஓடி. லட்சுமி அம்மா, என்னம்மா இது? இந்த கையால நீங்க எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்கீங்க? அப்படிப்பட்ட உங்களை என் குழந்தைங்க பட்டினி கிடக்குது, ஒரு வா சோறு போட்டுன்னு கேட்க வச்சுட்டாங்களா? தெரியும். அந்த பாழா போன கிழவி இந்த வீட்டுல கால் வச்சதுல இருந்து இப்படிதான் நடக்குது. ஒண்ணு, அம்மா லட்சுமி அம்மா, எங்க வீட்டுக்கு வாங்கம்மா, நான் சாப்பாடு போடுறேம்மா. வாங்கம்மா, வாங்கடா செல்லம், வாங்க, நான் இருக்கேன்டா. ஐயோ, சுட்டுச்சாப்பா? என் செல்லமே, நான் ஊட்டி விடட்டுமா? இந்தா. நிறைய சாப்பிடணும் என்ன? என்னம்மா இதெல்லாம்? என்னடா, நான் சுமங்கலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க. என்னடி, உன் புருஷன் ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, உன் அண்ணன் செத்து போனாலும் பரவாயில்ல, உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் கொட்டிக்கிறதுக்கு சோறு வேணுமா? குழந்தைங்க அழுகிறத பார்க்க முடியாம நான் தாமா அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். குழந்தைங்க மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்குடா? இதுங்க என்ன உனக்கா பிறந்தது? இல்ல புருஷன் ஜெயில இருக்கான்னு தெரிஞ்சு இவளை வச்சுக்கிட்டியா? என் வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்கார நாய் என் அத்தை மேலேயே நீ கைய வைக்கிறியா? உண்மைதாமா, இந்த அளவுக்கு கேவலமா பேசின இவளை இப்படியே விடக்கூடாது. இவளை கண்ட சுத்தமா நான் வெட்டி போடுறேன். வேணாம். இல்லம்மா, இந்த மாதிரி கேவலமான ஜென்மத்தை உயிரோட விடக்கூடாது. விட்டுடு, என் மேல சத்தியமா சொல்றேன். விட்டுடு. அந்த தெய்வத்தோட முகத்தை பார்த்து உயிரோட விடுறேன் இல்ல?